ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை கடந்த ஜூன் 24ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் செய்து ஒரு வரைவு சட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்திலே திருத்தம் செய்வது என்பது எல்லோருக்கும் இருக்கிற சட்டத்தை மேம்படுத்தி எல்லோருக்கும் இதைவிட அதிகமான உணவுப் பொருள் கிடைப்பதற்கான அல்லது வறுமையில் இருப்பவர்களை உதவுவதற்காக செய்வதாக இருந்தால் நாம் அனைவருமே அதனை வரவேற்கலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய அரசு கல்வி பாதுகாப்பு சட்டம் என்று சொன்னால் இருக்கிற கல்வி உரிமையை பறிக்கும். உணவு பாதுகாப்பு சட்டம் என்று சொன்னால் இருக்கிற உணவு உரிமையை பறிக்கும். இது பாஜக அரசாங்கத்தினுடைய அனைத்து திட்டங்களிலும் நாம் பார்க்கிற ஒரு பொதுவான தன்மை. அந்த அடிப்படையிலே இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த வரைவு சட்டம் அந்தியோதயா அன்னபோஜனா திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தில் அவர்கள் பெயரை மாற்றியதோடு நிதியையும் குறைத்து ஏராளமான கிராமப்புற மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தை வேலை உரிமையை பறித்தார்களோ அதே போல இப்போது உணவு உரிமையை அவர்கள் பறித்திருக்கிறார்கள். இந்த திருத்தம் என்ன சொல்கிறது? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த திருத்தம் ஏற்கனவே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் உதவும் விதமாக இருந்தால் நாம் அனைவருமே வரவேற்கலாம். ஆனால் இந்த திருத்தம் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது. என்ன சொல்கிறது அந்த திருத்தம்? இந்த திருத்தத்தின் வழியாக இதுவரை அந்தியோதயா அன்னபோஜனா திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசி அல்லது கோதுமையை ஒன்றிய அரசாங்கம் வழங்கி வந்தது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மிகப்பெரிய உதவிகரமான ஒரு திட்டமாக இருந்தது. இப்போது இந்த திட்டத்தின் வழியாக அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசி அல்லது கோதுமை என்பதை அவ்வாறு வழங்க முடியாது என்று சொன்னால், ஒருவர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு, நமக்கெல்லாம் தெரியும் பல ரேஷன் அட்டைதாரர்களே ஒரு அட்டைக்கு ஒருவர் மட்டுமே இருப்பார், அந்த குடும்பத்தில் அவர் மட்டுமே இருப்பார். இப்போது என்ன சொல்கிறார் கேட்டால், ஒருவர் இருக்கக்கூடிய அந்த அட்டைதாரருக்கு 7 கிலோ மட்டும் வழங்கப்படும், 2 பேர் இருந்தால் 14 கிலோ மட்டும் வழங்கப்படும், 4 பேர் இருந்தால் 28 கிலோ மட்டும் வழங்கப்படும். அப்படின்னா 6 பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பீங்களாட்டா அது தர மாட்டாங்களாம். அதிகபட்சம் 35 கிலோ என்கிற ஒரு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு 7, 14 என்கிற முறையில் அவர்கள் கோதுமை அல்லது அரிசி வழங்குகிற ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார்கள். இதன் மூலமாக பொதுவாக நினைக்கிற போது தோன்றும், ஒருவர் 7 கிலோ அவருக்கு அரிசியோ அல்லது கோதுமை கிடைத்தால் போதாதா, 7 கிலோவிற்கு மேல் அவர் ஒரு மாதத்தில் அவர் சாப்பிட்டு விடுவாரா என்பது எல்லா விதமான உணவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்களுக்கு அது சரியானது. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்கல்ல, அரிசி அல்லது கோதுமை அதிகமாக சாப்பிட வேண்டாம், தவிர்த்து விடுங்கள், நிறைய காய்கறி சாப்பிடுங்கள், நிறைய பழங்கள் சாப்பிடுங்கள், நிறைய முட்டை சாப்பிடுங்கள், நிறைய பால் சாப்பிடுங்க, நிறைய மாமிசம் சாப்பிடு, உலகத்தில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாதவர்களுக்கு தான் இந்த 7 கிலோ என்பது வழங்கப்படுகிறது. இவர்களால் அரிசியை தவிர வேறு எதையும் கொள்முதல் செய்ய முடியாது, வேறு எதையும் பெற முடியாது. நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கும் கிராமப்புறத்தில் வெறும் அரிசியை அல்லது கோதுமையை அவர்கள் சமைத்து விட்டு அதோடு ஒரு ஊறுகாயை அல்லது ஒரு துவையல் போன்றதை வைத்து அல்லது ஒரு மிளகாய் வைத்து அவர்கள் சாப்பிடுகிற பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் சரிவிகித உணவு என்பது காய்கறிகளை நிறைய சாப்பிடுவது அல்லது வேறு இதற்கு மாமிசம் போன்ற, இறைச்சி போன்ற அல்லது பழங்கள் போன்ற, முட்டை போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பற்றவர்கள். அவர்கள் முழுவதும் அரிசியை வைத்து கோதுமையை வைத்து தான் அவர்களுக்கான சக்தியை பெற முடியும். அப்படிப்பட்ட ஏழை குடும்பங்களை கணக்கெடுத்து இன்றைக்கு அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழகத்தில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க என்று நாம் பார்க்கிற போது, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 18,64,000 பேர் அந்தியோதயா அன்னபோஜனா திட்டத்தின் கீழ் அந்த அட்டையை வைத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 70 முதல் 75 லட்சம் மனிதர்கள் இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய நிலைமை. இந்த மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள இவர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதலை ஒன்றிய அரசாங்கம் தொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இப்போது இந்த தாக்குதல் இந்த சாதாரண மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் மறுபுறத்தில் இதையெல்லாம் கணக்கிட்டு அரிசியை கோதுமையை இவ்வளவுதான் தருவேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் மக்கள் மனதிலே, மக்கள் மத்தியிலே நிலவி வரக்கூடிய, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பன்முக வறுமையை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கணக்கெடுப்பும் அவர்கள் கையிலே இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது? இந்தியாவினுடைய பன்முக வறுமை என்பது ஏறக்குறைய 17% என்று சொல்லப்படுகிறது. இந்த பன்முக வறுமை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது? அதாவது வருமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு மட்டுமல்ல, கல்வி அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பது, சுகாதார வசதி கிடைக்காமல் இருப்பது, நன்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்காமல் இருப்பது, வாழ்விடம் கிடைக்காமல் இருப்பது, இந்த எல்லாவற்றையும் சேர்த்து தான் பன்முக வறுமை என்பது கணக்கிடப்படுகிறது. இப்படி பன்முக வறுமையின் கீழ்
இருப்பவர்கள் இந்தியாவில் 19% என்று சொன்னால், இவர்கள் பயன்படுத்துகிற அரிசியின் மீது, கோதுமையின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை ஒன்றிய அரசாங்கம் தொடுத்திருக்கிறது. ஆனால் மறுபுறம் நம்ம பார்க்குறோம், மறுபுறத்தில் இந்த நாட்டினுடைய கோடீஸ்வரர்கள், இது ஒன்றும் வழக்கமாக மோடி அரசுன்னு சொன்னால் கார்ப்பரேட்டுடைய அரசு அல்லது இந்துத்துவ கார்ப்பரேட் அரசு என்கிற வார்த்தையை நாம் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். கம்யூனிஸ்டுகளுக்கு இதை தவிர வேறு என்ன வேலை? எப்போது பார்த்தாலும் மோடி அரசாங்கத்தை கார்ப்பரேட்டுகளுடைய ஆதரவாளர்கள், இந்துத்துவ கார்ப்பரேட் அரசு என்று சொல்கிறார்கள் என்று பொதுவாக நாங்கள் யாரை பற்றி கவலைப்பட்டு நாங்கள் சொல்கிறோமோ அந்த சாதாரண பொதுமக்களை கூட இதனுடைய பதத்தை, இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எங்களை பற்றி குறை பேசுவதை எங்களால் கேட்க முடிகிறது. நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம், இது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு, இது கார்ப்பரேட்டுகளின் அரசு, பெருமுதலாளிகளின் அரசு என்பதை எங்களால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். இருக்கக்கூடிய தரவுகள் அதை மெய்ப்பிக்கிறது. 1961 இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 50%, ஒரு ஒப்பீடை எடுத்துக்கொள்வோம். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வருமானத்தில் கீழே இருந்து இருக்கக்கூடிய 50% மக்கள், இந்திய மக்கள் தொகையில் 50%. அதே போல வருமானத்தில் மிக உயரத்தில் இருக்கிற 1%, உயரத்தில் இருக்கிற 1%த்தையும் குறைந்த வருமானம் உள்ள 50%த்தையும் ஒரு ஒப்பீடுக்காக நாம் எடுத்துக்கொண்டு வாதித்தோம் என்று சொன்னால் 1961 ஒரு உதாரணமாக அந்த ஆண்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1961 நான் குறிப்பிட்ட வறுமையில் கீழே இருக்கக்கூடிய 50% கையில், அந்த மக்களுடைய கையிலே இந்தியாவுடைய செல்வங்களில் 12.4%, ஏறக்குறைய 12.5% சொத்துக்கள் இந்த 50% மக்கள் கையில் இருந்திருக்காங்க. நாங்கள் இந்துக்களுக்கான அரசு, ஏழைகளுக்கான அரசு, எல்லாருக்குமான அரசு என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு 11 வருடம் ஆகிவிட்டது. அவரை பற்றி பலமான பிரதமர், மிகவும் சக்தி வாய்ந்த பிரதமர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கணக்கு இப்போது என்ன ஆகிவிட்டது? 1961 இந்த நாட்டினுடைய செல்வங்களில் 12.4% வைத்திருந்த 50% மக்கள் கையில் இன்றைக்கு 2.8% என்ற அளவிற்கு அதல பாதாளத்துக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. நண்பர்களே, இப்போது சொல்லுங்கள், இது ஏழைகளுக்கான அரசா, இது இந்துக்களுக்கான அரசு என்று சொல்லப்படுகிறதே, இதில் கடுகளவு உண்மை இருக்கிறதா என்பதை நாம் நடுநிலையோடு இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ஒப்பீட்டுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் குறிப்பிட்டேன், இந்தியாவுடைய செல்வத்தில் டாப் 1%, ஒரே 1% உச்சத்தில் இருக்கிற டாப் 1 என்கிற அந்த சதவீதத்தினரை நாம் எடுத்துக்கொண்டால், இதே 1961 அவர்கள் கையிலே ஏறக்குறைய 11% சொத்துக்கள் இருந்தது. அதாவது இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பணக்காரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் 1%, இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 1% பேர் கையில் 1961 11% செல்வ மதிப்பு இருந்தது. இன்றைக்கு நீங்கள் சொன்னால் மலைத்து போவீர்கள். 1961 வெறும் 11% செல்வத்தை வைத்திருந்த டாப் 1 பணக்காரர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய செல்வத்தில் 70% கையில் வைத்திருக்கிறார். இப்போது சொல்லுங்கள், இந்த அரசு யாருக்கான அரசு என்று? இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை, இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு மின்சாரம், இந்த கார்ப்பரேட்டுகள் நிலம் உள்பட எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒன்றிய மோடி அரசாங்கம் சாதாரண ஏழைகளுடைய வயிற்றில் அடிப்பதைப் போல உனக்கு 7 கிலோ தான், 14 கிலோ தான், 21 கிலோ தான் என்று ஏழைகளுக்கு கொடுப்பதை கிள்ளி கொடுக்கிற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. எனவே இந்த வரைவு சட்டம் என்பது சட்டமாக கூடாது. இதனுடைய துவக்க நிலையிலேயே இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். பொதுமக்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய குரலை எங்களோடு நீங்கள் இணைக்க வேண்டும். ஏழைகளுடைய வீட்டில் எரிகிற அடுப்பின் மீது, அவருடைய சமையல் மீது, அவருடைய வயிற்றின் மீது ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் நேரடியாக தொடுத்திருக்கிற யுத்தம், தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த வரைவு சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தத்தை, வரைவை நாம் ஏற்கக்கூடாது என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு மக்களிடம் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறது. நன்றி, வணக்கம்.